ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான். அதாவது 11th 12th நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். ஏன்னா 12th முடிச்சதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்போது நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள். ஓகே, அதாவது இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் எப்படி வந்து நம்ம வந்து சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணுறது. ஏன்னா வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? ஏற்கனவே நமக்கு கையில் எத்தனை மார்க்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 மார்க் நம்ம கையில் ஆல்ரெடி இருக்குது. நம்ம கையில் வெறும் 70 மார்க் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாமே எழுத போகிறோம். அப்போ இந்த 70 மார்க்குக்கு நம்ம எப்படி வந்து நம்ம ஸ்கோர் பண்ணுறது. சரியா? அப்போ 70 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். சரியா? அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 1 மார்க் 15 அவுட் ஆஃப் 15 1 மார்க் வந்து நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும். சரியா? அப்போ நான் வந்து சென்டம் எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சென்டம் எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிவிட்டு இந்நேரம் நீங்கள் என்ன பண்ணியிருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லபடியாக படித்து வச்சுருந்துருக்கணும். ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரிவைஸ் பண்ணுறது இல்லை ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கோ த்ரூ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் நீங்கள் சென்டம் எடுக்கிறத தவிர்க்கவே முடியாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் முன்னாடி நல்லபடியாக நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு படித்து வச்சுருந்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். சரியா? பரவாயில்ல, அப்படி படிக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும்னா சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் கண்டிப்பாக. அப்போ 14 அவுட் ஆஃப் 14 ஃபஸ்ட்டு 1 மார்க்கில் நம்ம 14 அவுட் ஆஃப் 14 எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் புக் பேக் ஒன்வர்ட்ஸை நல்லபடியாக கோத்ரூ பண்ணிடுங்க. சரியா? புக் பேக் ஒன்வேர்ட்லேருந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? 15 ஒன்வேர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 ஒன்வேர்டுமே நம்ம புக் பேக் ஒன்வேர்டு கேட்ட காலங்கள்லாம் இருக்குது. சரியா? இருந்தாலும் 1 or 2 ஒன்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் சைடில் வந்து கேட்கலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நம்ம வந்து நல்ல மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் கம்ப்யூட்டரை வச்சு அதாவது ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் வந்து நடத்துகிறாங்களா இல்லை எப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்லி தெரியல. தியரி கிளாஸஸ்மே என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வேர்டை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணி அந்த வேர்டில் இருக்க மிஸ்டேக் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி இது ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? இந்த கொஸ்டினை நீங்கள் தியரிட்டிக்கலாக நீங்கள் படிக்கிறத விட அதை சிஸ்டமில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. இது எத்தனை ஸ்கூலில் நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. சரியா? நிறையா ஸ்கூலில் இது நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சிஸ்டம் இருந்திருக்காது. சரியா? உங்களுக்கு லேப்டாப் இன்னும் கொடுக்கல. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 14 அவுட் ஆஃப் 14 1 வேர்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புக் பேக்கை படிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 மார்க் 3 மார்க் வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணும் போதே புக் இன்சைடுக்குள்ளே இருக்கிறது அப்படியே லைட்டாக நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா புக் இன்சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ண வேணாம். கம்ப்யூட்டரை பற்றி நல்லா தெரிஞ்சாவே நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் 14 அவுட் ஆஃப் 14 வந்து என்ன பண்ணலாம் சொல்லி ஈஸியாக 15 அவுட் ஆஃப் 15 வந்து நீங்கள் ஈஸியாக 1 மார்க்கில் என்ன பண்ண முடியும் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ இந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இதுக்கு என்ன சார் பண்ணுறது, எப்படி நாங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ 2 மார்க் அப்படின்னாவே நிறைய பேர் மைண்டில் என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு 1/2 பேஜ் எழுதணும். 3 மார்க் அப்படின்னாவே ஒரு 1 பேஜ் எழுதணும். 5 மார்க் அப்படின்னாவே 2.5 பேஜ் எழுதணும். இப்படி தான் நம்ம நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. நீங்களும் நிறைய எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பீங்க, நான் நல்லா தான் எழுதுனேன் ஆனால் எனக்கு மார்க்கே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பீங்க நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பீங்க. இதுதான் நம்ம மார்க் எடுக்கிறதுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுக்காமல் போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. அதாவது பேப்பர் திருத்துறவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேப்பர் வந்து பேசணும். நான் நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லி உங்கள் பேப்பர் வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேப்பர் திருத்த போகிறவங்கள்ட்ட உங்கள் பேப்பர் வந்து கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா நீங்கள் யாருன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. நம்ம கிளாஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டூடெண்ட்டாக இவ்வளோ தான் மார்க் இப்படி தான் மார்க் எடுப்பான் அப்படின்னு சொல்லி நினச்சி திருத்துவாங்க. ஆனால் அங்கே பேப்பர் திருத்துறவங்களுக்கு உங்கள் பேப்பர் தான் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட பேசணும். சரியா? அப்படிங்கிறப்ப தயவு செய்து நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை முதல் எழுதுங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட் போட்டு நீங்கள் என்ன பண்ணு சொல்லி எழுதணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆன்சர் கீழே, அதாவது பப்ளிக்கோட ஆன்சர் கீழே
என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஆன்சர் கீயாக தயவுசெய்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்ம என்ன எழுதுகிறோம். ஏன்னா நிறையா எழுதுவோம், ஆனால் அந்த ஆன்சர் கீழே இருக்க 2 பாயிண்ட்டோ 1 பாயிண்ட்டோ இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கொடுப்பாங்க. சரியா? அதனால் நான் அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் ஆன்சர் கீயை வந்து நான் என்ன பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம், மேக்ஸும் நல்லா நீங்கள் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் வந்துடும். சரியா? அப்போ இந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்குக்கு மேக்ஸும் நீங்கள் பழைய பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நீங்கள் பாருங்கள். பழைய பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் நல்லபடியாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்டர்லி, ஹாஃபர்லி, ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், சரியா? இந்த எல்லா கொஸ்டின் பேப்பரையும் ஒன்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். மேக்ஸிமம் நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் கோல்டன் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நிறையா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.